friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா R languageல இருக்கக்கூடிய apply functions. ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்கு அல்லது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு ரோவுக்கும் அல்லது ஒவ்வொரு காலமுக்கும் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்ளை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அப்ளை ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பாருங்கள். அப்ளை 3 ஆர்குமெண்ட் இருக்குது இதுக்கு. ஓகேங்களா? OBJ அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட்டு, எந்த ஆப்ஜெக்டில் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்ட்டு. இதில் F அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? எந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்டில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அதே போல் மார்ஜினோட வேல்யூ வந்து 1 அல்லது 2 அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரிங்களா? மார்ஜினோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோவுக்கும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே போல் மார்ஜினோட வேல்யூ 2 கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒவ்வொரு காலமுக்கும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் வந்து அப்ளை ஃபங்க்ஷனுக்கு உண்டான 3 ஆர்குமெண்ட்டு. எந்த ஆப்ஜெக்டில் வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்ட்டு, அதான் அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கலாம் அல்லது அரேவாக இருக்கலாம் அல்லது டேட்டா ஃப்ரேமாக இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த மீன், மீடியன், சம்மு, மேக்ஸிமம், மினிமம் சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், marks.csv அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலில் இருக்க டேட்டாவை எடுத்து ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? இங்கே DF அப்படிங்கிறது ஒரு டேட்டா ஃப்ரேமு. இந்த read.csv அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த CSV ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஃபஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா? இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து ரோ நேமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த அப்ளை ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள். DF அப்படிங்கிற டேட்டா ஃப்ரேமில் அப்ளை பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற ஒவ்வொரு காலமுக்கும் நம்ம மீன் வேல்யூ கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ரிசல்ட்டு பாருங்கள், இதுதான் அதோடைய ரிசல்ட். ஓகேங்களா? M1 அப்படிங்கிற காலமுடைய மீன் வேல்யூ, அதே போல் M2 அப்படிங்கிற காலமுடைய மீன் வேல்யூ இது, M3 அப்படிங்கிற காலமுடைய மீன் வேல்யூ வந்து இது மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? இதுதான் அந்த செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுடைய ரிசல்ட். ஓகேங்களா? இதில் இந்த marks.csv இருக்கு இல்லையா? அந்த ஃபைலோடைய கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த marks.csv அப்படிங்கிற ஃபைலு. இதில் இந்த மாதிரி 4 காலம் இருக்குது, 10 ரெக்கார்டு இருக்குது. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா? ரிஜிஸ்டர் நம்பர், அதுதான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ரோ நேமாக யூஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். பிரிண்ட் DF அப்படின்னு சொல்லியிருக்கோம். DF அப்படிங்கிறது அந்த டேட்டா ஃப்ரேமு. அதில் இருக்க கண்டென்ட் அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? 10 ரெக்கார்டு இருக்குல்ல, 10 ரெக்கார்டும் பிரிண்ட் ஆகிருக்கு, அந்த 4 காலமும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அப்ளை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? DF அப்படிங்கிறது அந்த டேட்டா ஃப்ரேமுடைய நேமு. 2 அப்படிங்கிறது இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற ஒவ்வொரு காலமுக்கும் மீன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதோடைய ரிசல்ட்டு தான் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அதே போல் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், மீடியன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதே டேட்டா ஃப்ரேமில் எல்லா காலமுக்கும் இந்த மீடியன் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணி ரிசல்ட்டாக கொடுங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இங்கே ரிசல்ட் வந்திருக்கு பாருங்கள், மீடியன் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அங்கே நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு காலமுக்கு உண்டான மீடியன் வேல்யூ வந்து 70, அடுத்த காலம் வந்து 56.5, அடுத்த காலமுக்கு வந்து 83 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? இல்லை 3 காலமுக்கு உண்டான மீடியன் வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறத ரோ நேம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அதுக்கு நம்ம வந்து மீடியன் வேல்யூ கால்குலேட் பண்ணலை. ஓகேவா? அதே போல் ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலத்துக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமில் M1 அப்படிங்கிற காலத்துக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 13.37 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதே போல் M2க்கு உண்டான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், M3க்கு உண்டான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேங்களா? அதே போல் நம்ம தேவைப்பட்டால் வந்து காலம் மீன்ஸு, ரோ மீன்ஸு, ரோ சம், காலம் சம் இந்த ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? டேட்டா ஃப்ரேமில் இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேரியன்ஸ் ஆஃப் DFன்னு கொடுத்துருக்கோம். DF அப்படிங்கிறது அந்த டேட்டா ஃப்ரேமுடைய நேமு. அதுக்கு உண்டான வேரியன்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு பாருங்கள். 3 காலம் இருக்கு இல்லையா? அதுக்கு உண்டான வேரியன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். DF அப்படிங்கிற டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற ஒவ்வொரு காலமுக்கும் சம் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு காலமே நம்ம சம் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காலமுக்கு உண்டான சம் வந்து 706, செகண்ட் காலமுக்கு உண்டான சம் வந்து 619, இந்த தேர்ட் காலம் இருக்குல்ல M3 அப்படிங்கிறது, அதுக்கு உண்டான சம் வந்து 791 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அப்ளை ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அதே போல் இந்த அப்ளை ஃபங்க்ஷன்ஸை வந்து மேட்ரிக்ஸ்லேயும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அது எப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் M அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ரோ வந்து 4 ரோ இருக்குது, காலம் வந்து 3 காலம் இருக்குது. ஓகேங்களா? அந்த மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். M அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற ஒவ்வொரு காலமுக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சம் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கோம்.
பிரிண்ட் ஆர்1 சொல்லியிருக்கோம் இல்லையா, அதோடைய ரிசல்ட் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இந்த எம் அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலமையும் சம் பண்ணி ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த ஆர்1 அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷனுடைய ரிசல்ட், இந்த அப்ளை ஃபங்க்ஷனுடைய ரிசல்ட்டை வந்து ஆர்1ல் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆர்1 பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு பாருங்கள், இதுதான் அதோடைய ரிசல்ட்டு. இந்த சம் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலமுக்கு உண்டான சம் வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைச்சிருக்கு. இதை சம் பண்ணிங்கன்னா 10, இந்த காலம் சம் பண்ணிங்கன்னா 26, இந்த காலம் சம் பண்ணால் நமக்கு 42 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் R2 இஸ் ஈக்குவல் டு அப்ளை M, 1, மீன். M அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ரோவுக்கும் மீன் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அதோடைய ரிசல்ட் வந்து நம்ம R2வில் கொடுத்துருக்கோம். R2 வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ ஒவ்வொரு ரோவுக்கு உண்டான மீன் வேல்யூ அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. சரிங்களா, இந்த ரோ இருக்கு இல்லையா, இதை சம் பண்ணிங்கன்னா 15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 15/3 அப்படின்னா நமக்கு 5 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். அதுதான் அந்த ரோவுக்கு உண்டான ஆவரேஜ் அல்லது மீன் வேல்யூ. ஓகேங்களா, இந்த ரோவுக்கு உண்டான மீன் வேல்யூ அப்படின்னா நமக்கு 18/3 6 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அதே போல் இந்த ரோவுக்கு உண்டான மீன் வேல்யூ வந்து 7, இந்த ரோவுக்கு உண்டான மீன் வேல்யூ வந்து 8 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. இதே வந்து நம்ம இந்த ரோ சம்ஸு, காலம் சம்ஸு, ரோ மீன்ஸு, காலம் மீன்ஸு இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் எடுக்கலாம். சரிங்களா, இதே ஃபங்க்ஷனை வந்து நம்ம இந்த மாதிரியும் பண்ணலாம். சரிங்களா, ரோ மீன்ஸ் ஆஃப் எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எம் அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ரோவோடைய மீன் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சி அதை பிரிண்ட் பண்ண அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ இதுதான் நம்ம இங்கே ரிசல்ட் வந்திருக்கு. அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. இதே போல் ரோ சம்ஸு, காலம் சம்ஸ் அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இதில் எம் அப்படிங்கிறது அந்த மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸில் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணி ரிசல்ட் இந்த மாதிரி கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே போல் காலம் மீன்ஸ் ஆஃப் எம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. எம் அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் உள்ள ஒவ்வொரு காலமுக்கு உண்டான மீன் வேல்யூ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த கமாண்டை பாருங்கள், எம் அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு காலம் வேல்யூக்கும் மீடியன் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ எம் மேட்ரிக்ஸுக்கு உண்டான மீடியன் வேல்யூ அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் காலமுக்கு உண்டான மீடியன் வேல்யூ வந்து 2.5, செகண்ட் காலமுக்கு உண்டான மீடியன் வேல்யூ வந்து 6.5, அதே போல் தேர்ட் காலமுக்கு உண்டான மீடியன் வந்து 10.5 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், எம் அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு காலமுக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ எம் அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற ஒவ்வொரு காலமுக்கும் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா, அதோடைய ரிசல்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். முதல்ல ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், டிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதில் 10 ஆப்ஜெக்ட் இருக்குது, 3 வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா, இந்த M1, M2, M3 தான் வந்து 3 காலம் அல்லது 3 வேரியபிள். இது எல்லாமே ரோ நேம். சரிங்களா, 10 ரோ இருக்குது. ஓகேவா, அடுத்தது இந்த ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணி பார்க்கலாம். மீன் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த டிஎஃப் அப்படிங்கிற டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற ஒவ்வொரு காலமுக்கும் இந்த மீன் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணுறோம். சரிங்களா, என்ன ரிசல்ட் வருது பார்க்கலாம். ஓகேங்களா, M1க்கு உண்டான மீன் வேல்யூ வந்து 70.6, M2க்கு 61.9, M3க்கு 79.1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணுவோம். இதில் ஒவ்வொரு காலமுக்கு உண்டான மீடியன் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, இந்த டிஎஃப் அப்படிங்கிற டேட்டா ஃப்ரேமுக்கு உண்டான ஒவ்வொரு காலமுக்கு உண்டான மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, ஸோ மீடியன் வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகேவா, அதே போல் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், டிஎஃப் அப்படிங்கிற டேட்டா ஃப்ரேமில் மீன் ஃபங்க்ஷனை ஒவ்வொரு காலமுக்கும் அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதில் மினிமம் மீன் வேல்யூ எது அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். சரிங்களா, மினிமம் வேல்யூ எதுன்னு கண்டுபிடிச்சி அதை மின் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம், அதை பிரிண்ட் பண்ணுறோம். சரிங்களா, இதை ரன் பண்ணுவோம். நான் அதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். என்ன வந்துருக்கு பாருங்கள், இருக்கிற மீன் வேல்யூவில் மினிமம் மீன் வேல்யூ வந்து 61.9 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அதே போல் மேட்ரிக்ஸில் வந்து இந்த அப்ளை ஃபங்க்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இந்த மேட்ரிக்ஸை க்ரியேட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் முதல்ல இதை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ அந்த மேட்ரிக்ஸை க்ரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், எம் அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலமுக்கும் சம் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து R1ல் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் R1 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதை ரன் பண்ணுறேன். ஸோ சம் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னா இந்த எம் அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலமும் சம் பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா, அதே போல் ஒவ்வொரு ரோவுக்கு உண்டான மீன் வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். R2ல் ஸ்டோர் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஒவ்வொரு ரோவுக்கு உண்டான மீன் வேல்யூ அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ரோவுக்கு உண்டான மீன் வேல்யூ 5ன்னு கிடச்சிருக்கு, செகண்ட் ரோவுக்கு உண்டான மீன் வேல்யூ வந்து 6 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு, தேர்ட் ரோவுக்கு 7 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு, ஃபோர்த் ரோவுக்கு 8 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து அப்ளை ஃபங்க்ஷனை மேட்ரிக்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட்ஸ். ஓகேங்களா, இதிலே வந்து நம்ம ரோ சம்ஸு, காலம் சம்மு, ரோ மீன்ஸு, காலம் மீன்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணி பார்க்கலாமா. ரோ மீன்ஸ் ஆஃப்
அந்த மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. வெறுமனே வந்து இந்த மேட்ரிக்ஸ் நேம் கொடுத்தா போதும், நமக்கு இந்த மேட்ரிக்ஸோடைய ரோ மீன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு ரோவுக்கு உண்டான மீன் வேல்யூ வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். சரிங்களா. அதே போல் காலம் மீன்ஸ் அப்படின்னா காலம் மீன்ஸ் ஆஃப் எம் அப்படின்னா ஒவ்வொரு காலமுக்கு உண்டான மீன் வேல்யூ வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். சரிங்களா. அதே போல் காலம் சம்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுப்போம். காலம் சம்ஸ் எம் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் உண்டான ஒவ்வொரு காலமையும் சம் பண்ணி ரிசல்ட் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. சரிங்களா. இதுதான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே பண்ணியிருந்தோம். ஓகேவா. அதே போல் ஒவ்வொரு வேரியபிளுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எம் அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலம் அல்லது ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி ரிசல்ட் எடுக்க போகிறோம். சரிங்களா. ஸோ இதுதான் அதுக்கு உண்டான ரிசல்ட். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.